ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா மளிகை கடையில் நடக்கிற நம்ம கான்வர்சேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லாட்டினா வராது. வாங்க பார்க்கலாம். அப்போ அண்ணாச்சி 1 கிலோ தக்காளி எவ்வளவு, இல்லாட்டினா 1 கிலோ தக்காளி விலை எவ்வளவு இப்படி நம்ம கேட்போம்ல. பாருங்கள், பாயி एक केजी टमाटर रेट कितना அப்படின்னு நம்ம கேட்கலாம். பாயி 1 கிலோகிராம் டமாட்டர் கித்தனா ருப்பியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். வெஜிடபிள்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் எல்லா காயோட எதுவும் அதில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்பர்ஸ் கால், அரை, முக்கால், 1 கால், 1 முக்கால், 1.5 இந்த மாதிரி கிலோக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம ஹிந்தியில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே டிஸ்கவுண்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து 1/2 லிட்ரு பால் எவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஆதா லிட்டர்னா 1/2 லிட்டர். दूध அப்படின்னா பால். கித்னா ருப்பியா ஆயேகா, எத்தனை ரூபா வரும். அதுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து நம்ம கேட்போம்ல, அந்த பொருள் மார்க்கெட்டில் விலை எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஓ சாமான்னா அந்த பொருள். பாஜர்மேனா மார்க்கெட்டில். கித்தனா ருப்பியா ஆயேகானா எத்தனை ரூபா வரும், ஆயேகானா வரும். அதுக்கடுத்து நம்ம என்ன கேட்போம், மார்க்கெட் ரேட்டு எவ்வளோ வருதோ அந்த விலைக்கு தரமாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். மார்க்கெட் மே கித்தனா ஆயேகா ஓ ரேட் மே நகி தேயேகா. மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் வருதோ அந்த ரேட்டுக்கு தரமாட்டிங்களா நம்ம இப்படி கேட்போம். இதுக்கு கடைக்காரங்க பதில் சொல்கிறாங்க, மார்க்கெட் ரேட்டுக்கெல்லாம் இங்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஓ பாஜார் ரேட் மே இதர் நகி மிலேகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைக்காரங்க மறுபடியும் பதில் சொல்கிறாங்க, அந்த சாமான்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டு தாங்க போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஓ சாமான் அந்த சாமான், பூரா எல்லாம், லெல்னேkelie எடுக்கிறதுக்காக, இப்போ வாங்குறதுக்குன்னா கரித்னே கேலியே, மார்க்கெட்கே ஜானே படேகானா மார்க்கெட்டுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, கடையில் என்ன காய்கறி இருக்கோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். துக்கான்மேனா கடையில், கியா சப்ஜி ஹை என்ன காய்கறி இருக்கோ, ஓ அதை, மேரேக்கு அல்லது முஜே அப்படி சொல்லிக்கலாம். தீஜியேனா கொடுங்க, ரெஸ்பெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேட்குறாங்க, 1/2 கிலோ வெங்காயம் போடுங்க அப்படின்றாங்க. அதே போல் ஆதா கேஜி pyaaj தீஜியேனா கொடுங்க, டாலியனா போடுங்க, தேதோனா கொடுன்ற ரெஸ்பெக்டாக இருக்கும். அடுத்து 1/4 கிலோ பூண்டு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். 14 கிலோ அல்லது பாவ் கிலோ. லக்ஷுன் டாலியனா போடுங்க, தீஜியேனா கொடுங்க, தேதோனா கொடு. நம்ம எப்படினாலும் நம்ம கேட்டுக்கலாம். அடுத்து 3/4 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க. பவுனே கிலோனா 3/4 கிலோ பைங்கன் தீஜியே கொடுங்க. அதுக்கப்புறம் 1.5 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 1.5 கிலோ ஆலூ தீஜியே. அப்புறம் நம்ம காய்கறி வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவோம்ல, கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். தோடா தனியா பத்தா, கடி பத்தா, தேதோ அப்படின்னு சொல்லலாம். தீஜியே அப்படின்னா கொடுங்க, டாலியே அப்படின்னா போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க எடை போடும்போது நம்ம சொல்லுவோம்ல, எடையே கரெக்டாக பார்த்து போடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வஜன்னா எடை, வஜன் கோனா எடையை, பராபர்னா ஒழுங்காக கரெக்டாகனு சொல்லிட்டோம். தேக்கர் அப்படின்னா பார்த்து, டாலியேன்னா போடுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்லுவோம்ல, 2-3 காயை சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இதில் தோ 3 சப்ஜி தோடா தேதோ கொஞ்சம் போடுங்க, அது தீஜி அப்படின்னா ரெஸ்பெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் ஃப்ரெஷ் தானே அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஓ சப்ஜி ஃப்ரெஷ் வாலா அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டினா அச்சா வாலா நல்லது தானா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பழைய காயை போட்டுறாதீங்க, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். புராணா சப்ஜி மத் டாலோ. புராணா சப்ஜி அப்படின்னா பழைய காய், மத் டாலோ அப்படின்னா போட்டுறாதீங்க. அடுத்து இந்த பொருளோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். ஓ சாமான் கா பாவ் பகுத் ஜ்யாதா ஹை. ஓ சாமான் அந்த பொருளோட
பாவ் அப்படின்னா விலை, பகுத் அப்படின்னா ரொம்ப, ஜ்யாதா ஹை அப்படின்னா அதிகமாக இருக்குது. இந்த பொருளோட விலைன்னு சொன்னதுனால ஓ பக்கத்தில் ஏ சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து மார்க்கெட் விலை இவ்வளவு தானே, ஏன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பார்ப்போம். बाजार का भाव மார்க்கெட்டோட விலை जितना हो रहे, जितना हो रहे இவ்வளவு தானே, क्यों ஏன், इतना இவ்வளவு, ஜ்யாதா போல்றே அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு வரும். அடுத்து அந்த கடையில் போய் கேட்டேன், விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பார்ப்போம். ஓ துக்கான் மே ஜாக்கே ஜாக்கே பூச்சே பாவ் பகுத் கம் தா. ஓ துக்கான் மே அந்த கடையில், ஜாக்கே அப்படின்னா போய், பூச்சே அப்படின்னா கேட்டேன், பாவ் அப்படின்னா விலை, பகுத்துனா ரொம்ப, கம் தா அப்படின்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு வரும். அப்புறம் விலையை குறைச்சி கொடுங்க நம்மன்னு கேட்போம்ல, அதுக்கு பாவ் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ரேட்னு இங்கிலீஷ்னு சொல்லிக்கலாம். தோடா கம்தி லக்கரே, தோடானா கொஞ்சம், கம்தி லக்கரே அப்படின்னா குறைச்சி கொடுங்க. அடுத்து இப்படி தந்தீங்கன்னா உங்கள் கடையில் எப்படி நம்ம அடிக்கடி வந்து காய்கறி வாங்க முடியும் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பார்ப்போம். ஐசா தேதோ தூ தேரா दुकान में कैसे अक्सर सब्जी खरीदने के लिए आ सकते हैं அப்படின்னு வரும். ऐसे दे दे तू அப்படின்னா இப்படி தந்தீங்கன்னா, தேரா துக்கான் மே அப்படின்னா உங்கள் கடையில், கைசே அப்படின்னா எப்படி, அக்சர்னா அடிக்கடி, சப்ஜி அப்படின்னா காய்கறி, கரித்னே கல்யாணம் வாங்குவதற்காக, ஆசக்திகை அப்படின்னா வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம கடன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் பார்ப்போம். உதார் அப்படின்னா கடன் வாங்குறது, உதார் மில்லேகா கேனா கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பார்ப்போம். மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட, பைசா நான் காசு, கம்தி லக்கரே அப்படின்னா கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்ப்போம். ஓனா அதை, பாத்மி அப்படின்னா அப்புறம், லேலேகா அப்படின்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கடைக்காரங்க சொல்கிறாங்க, காசு இல்லாட்டி பரவாயில்ல அப்புறமா தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பார்ப்போம். பைசா நகித்தோ பாத்மே தேதோ, பாத்மே தீஜியே அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லிக்கலாம். பைசா நகித்தோ அப்படின்னா பைசா இல்லைன்னா, பாத்மே அப்படின்னா அப்புறமா, தேதோ அப்படின்னா கொடு, தீஜியேனா கொடுங்க அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். அப்புறம் கடைக்காரங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறக்காமல் காசு எடுத்துகிட்டு வாங்க, காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பார்ப்போம். தூஸ்ரா டைம் ஆனேகா டைம் பைசா தேதோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீஜியே அப்படின்னு நம்ம சொல்லலாம். தூஸ்ரா டைம் ஆனேகா டைம் அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது, பைசா தேதோ அப்படின்னா கொடுங்க, தேதோனா ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறது, தீஜியேனா கொடுங்க அப்படின்னு இருக்குது. கடைக்காரங்க சொல்கிறாங்க, பணம் கொடுக்கலன்னா அடுத்த டைம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பார்ப்போம். பைசா நகி தேத்தோ தூஸ்ரா டைம் கோய் பி நகி தே தேகா அப்படின்னு. பைசா நகி தே தேத்தோ அப்படின்னா பணம் கொடுக்கலன்னா, தூஸ்ரா டைம் அடுத்த டைம், கோய் பி நகி தே தேகா எதுவும், கோய் பின்னா எதுவுமே, நகி தே தேகா அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வரும்.